பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 143ஆம் சங்கீதத்திலே அந்த 8வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறான். தாவீது சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, அதாவது அதிகாலையில், அதாவது ஆரம்பத்தில் முதல்ல எந்த வேலையும் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பதாக, வெளியே போவதற்கு முன்பதாக, எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபடுவதற்கு முன்பதாக காலையிலே அதிகாலையிலே தேவனை தேடுகிற ஒரு காரியம். ஆனால் அதே நேரத்தில் அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உமது கிருபையை நான் பார்க்கணும், உமது கிருபை என் வாழ்க்கையில் வெளிப்படணும் அப்படின்னு சொல்லுகிறான். உமது கிருபை இந்த காலையில் இந்த முதல்ல உம்முடைய கிருபை என் வாழ்க்கையில் வெளிப்படணும் அப்படின்னு சொல்லுகிறான். உம்முடைய கிருபை எனக்கு வெளிப்படுமானால், உம்முடைய கிருபையை நான் பார்ப்பேன் என்று சொன்னால், கீழே சொல்லுகிறான், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காமியும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை எனக்கு கேட்க பண்ணும், உம்முடைய கிருபை எனக்கு வெளிப்படட்டும். ஏன் தெரியுமா? நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டும். உம்முடைய கிருபை தான் நான் எப்படி நடக்கணுங்கிறது அதை காட்டும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுகிறது, நான் செய்ய வேண்டியதை எனக்கு சொல்லும். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டும் என்பது மாத்திரமல்ல, நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு சொல்லும். அதாவது நீர் விரும்பாத ஒரு காரியத்தை நான் செய்யக்கூடாது, நீர் விரும்பாத வழியில் நான் கடந்து போகக்கூடாது, நீர் விரும்பாத எந்த ஒரு காரியத்தை நான் செய்யக்கூடாது. அதனால தான் இந்த காலையில் முதல்ல எனக்கு உம்முடைய கிருபை எனக்கு தார், உம்முடைய கிருபை எனக்கு வெளிப்படட்டு என்று சொல்லுகிறான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதத்தில் 32 கூட வாசிக்கிறோம். சங்கீதம் 32:8, அதாவது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் உனக்கு போதித்து நீ எப்படி நடக்கணும், நீ எந்த வழியில் நடக்கணும், நீ என்ன செய்யணுங்கிறத நான் உனக்கு சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய இஷ்டத்துக்கு நடக்கிற காரியம் அல்ல, நாம் இஷ்டத்துக்கு செய்கிற காரியம் அல்ல. கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுமானால், கர்த்தருடைய கிருபையை நம்ம சார்ந்து கொள்வோமானால், நாம் நடக்க வேண்டிய வழியை, நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை அவர் நமக்கு சொல்லுவார். எந்த பாதையில் நடக்கணுங்கிறத அவர் காட்டுவார். அவர் காட்டுகிற வழி, அவர் நடத்துகிற காரியங்கள் எல்லாமே அது நமக்கு ஆசீர்வாதமாக, அது நமக்கு மகிமையாக இருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த நாட்களில் காலையில், ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு கேட்க பண்ணும், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டும், நான் செய்ய வேண்டியது எனக்கு சொல்லும் ஆண்டவரே சொல்லி கேட்டு பாருங்க. கர்த்தர் நீங்கள் என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், எப்படி காரியங்கள் நடத்தணுங்கிறத அவர் உங்களுக்கு சொல்லுவார். கிருபையினால் அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, நல்ல இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.